பண மோசடி வழக்கில் ஜாமீன் கோரும் செந்தில் பாலாஜியின் மேல்முறையீடு மனுவுக்கு பதில் அளிக்க அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வெங்கடேசன் இணைகிறார். வெங்கடேசன், வணக்கம். வழக்கின் கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதான பண மோசடி விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கடந்த ஆண்டு ஜூன் மாதம் அமலாக்கத்துறை கைது செய்தது. இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியின் சார்பில் வழக்கறிஞர் ராம்சங்கர் தாக்கல் செய்த மேல்முறையீடு மனுவில் குறிப்பாக மனுதாரர் செந்தில் பாலாஜி கடந்த 280 நாட்களுக்கு மேலாக சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். இதனிடையே நாள்தோறும் விசாரணை நடத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மனுதாரருக்கு எதிரான உண்மையான ஆதாரங்கள் இல்லை. மனுதாரருக்கு எதிராக அமலாக்கத்துறை தெரிவிக்கும் பண மோசடி 1,04,00,000 ஆகும். ஆனால் மனுதாரரின் ஊதியமோ 75 லட்சமாக உள்ளது. இதுடன் பைபாஸ் சிகிச்சைக்கு பின் மனுதாரர் உடல் பரிசோதனை செய்து வருகிறார். ஜாமீனுக்கு எந்த ஒரு நிபந்தனையும் ஏற்க தயார் என்றும் விசாரணைக்கு ஒத்துழைக்க தயார் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த மனுவை தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் எஸ் போகா, உஜ்ஜல் பேன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. செந்தில் பாலாஜியின் சார்பில் மூத்த வழக்கறிஞர் அரிமாஹே சுந்தரம் ஆஜராகி இந்த மேல்முறையீடு மனுவை பரிசீலிக்க வேண்டும் என தெரிவித்த போது இந்த ஜாமீன் மனு தொடர்பாக பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளது. குறிப்பாக இந்த பதில் என்பது ஏப்ரல் 29ஆம் தேதிக்குள் அளிக்க வேண்டும் என தெரிவித்து அன்றைய தேதிக்கு விசாரணைக்கு தள்ளி வைத்ததுடன் இந்த இடைக்காலமாக அவர் தடை என்பது கூறப்பட்டது. விசாரணை நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு எதிராக நடைபெறும் அந்த விசாரணைக்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என கூறப்பட்ட போது அதற்கு அந்த தடையை வழங்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.